வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். சூர்யா மற்றும் ஜோதிகா இணைந்து 2D நிறுவனம் சார்பில் தயாரித்த ரெட்ரோ திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை விட குறைவான வசூலை தான் அள்ளியதாக திருச்சி ஸ்ரீதர் படைத்தலைவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. நடிகர் சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே நடித்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கடந்த மே 1ஆம் தேதி வெளியான ரெட்ரோ திரைப்படம் 104 கோடி வரை வசூல் ஈட்டிய அறிவிப்பை மட்டுமே கடைசியாக 2D நிறுவனம் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று திடீரென ரெட்ரோ திரைப்படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் 235 கோடி ரூபாய் என புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். அதை பார்த்த அஜித் ரசிகர்களை ஷாக் ஆகிவிட்டனர். அடேங்கப்பா, சூர்யாவின் ரெட்ரோ குட் பேட் அக்லி வசூலியை முறியடித்து விட்டதா என அதிர்ச்சி அடைந்த நிலையில் அதிலும் ஒரு செம ட்விஸ்ட் வைத்துள்ளது 2D நிறுவனம். 65 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் ஒட்டுமொத்தமாக 235 கோடி வசூலை வாரியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை 2D நிறுவனம் வெளியிட்டது. நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான எந்த ஒரு திரைப்படமும் இதுவரை 200 கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை தொடாத நிலையில் ரெட்ரோ திரைப்படம் அதை எட்டவில்லை என்று பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் தெரிவித்து வந்தன. இந்நிலையில் தயாரிப்பு நிறுவனம் இப்படி ஒரு போஸ்டரை வெளியிட்டு ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த போஸ்டரில் செம ட்விஸ்டாக ரைட் சைடு கார்னரில் ரொம்ப சின்ன பாயிண்ட் சைஸில் தியேட்டர் மற்றும் நான் தியேட்ரிக்கல் வருமானம் என குறிப்பிட்டுள்ளனர். ரெட்ரோ படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மட்டும் இது அல்ல என்றும் OTT, சேட்டிலைட் உரிமம், ஆடியோ ரைட்ஸ் என அனைத்து விதமான வியாபாரத்தையும் சேர்த்துதான் 235 கோடி வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். ரெட்ரோ திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிய படம் என்பதை தெளிவாக தமிழ் சினிமாவுக்கு தெரிவிக்கவே இப்படி ஒரு அறிவிப்பை 2D நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களில் அதிகபட்சமாக அஜித் குமாரின் குட் பேட் அக்லி படம் 200 கோடிக்கு மேல் வசூல் ஈட்டியதாக அறிவித்தனர். பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் 150 கோடி வரை வசூல் செய்தது. விடாமுயற்சி, மதகஜராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை விட பல மடங்கு லாபத்தை ரெட்ரோ படம் அடைந்துள்ளது என்பதை அறிவிக்கவே 2D நிறுவனம் அனைத்து லாப கணக்குகளையும் வெளியிட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதே ரூட்டை இனிமேல் வரும் புதிய படங்களும் கடைபிடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் இது சூர்யா 45 படத்துக்கான ப்ரமோஷனாகவும் அமைந்துள்ளது என்கின்றனர். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்.